ஒரு காதல். உண்மையதான் சொல்றேன் கயல். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இந்த சூர்யா இந்த வீட்டு மாப்பிள்ளையா வரப்போறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ அந்த சரண் உன் காதல் போயே போச்சு. இட்ஸ் கான். இந்த சந்தேக பார்வை தேவையில்ல கயல். நான் சூர்யாவை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சரண் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இனி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது உண்மைனா ஒரு தடவை இல்ல 1000 தடவை கூட நான் மன்னிப்பு கேட்பேன். எனக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, அதுதான் வேணும். இப்போ என்ன ஸ்டைலா போயிட்டு ஒரு சாரி சொல்லிட்டு வரணும், அவ்வளவுதானே? நம்ம குடும்பத்துக்காக உன் காதலியே தூக்கி எறிஞ்சு இவ்ளோ பெரிய தியாகம் பண்ணும்போது நான் இத கூட பண்ணலனா எப்படி? நான் இப்பவே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வரேன், நீ கவலைப்படாதக்கா. வாடிமா, வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. நடுவுல மாட்டி இருக்கிறது என் அக்காவோட வாழ்க்கை, அப்ப வந்துதானே ஆகணும். பரவாயில்லையே, நல்லா தான் பேசுற. சரி வா, ஒரு ஆட்டம் போடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உடனே போகணும். இங்க வந்து என் கூட விளையாடாம போனா உன்னை நான் விட்டுருவேனா? உன் கை சொல்றதெல்லாம் தாயக்கட்டை கேட்டதை பார்த்ததுல இருந்து உன்னை பார்க்கும் போதெல்லாம் விளையாடணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு விளையாட்டுல சந்தோஷம், எனக்கு இந்த கல்யாணத்துல தான் சந்தோஷம். அதனால நான் உடனே போயாகணும். செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க இவ்ளோ அவசரமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதான் எப்படி? நான் சொல்றத நீ கேட்காதப்போ நீ கேக்குறதுக்கு மட்டும் நான் ஏன் பதில் சொல்லணும்? இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுல ஒரு சீட்டாவது எடு. என் கணிப்பு தப்பாகல. நான் நினைச்ச மாதிரியே ராஜா வந்திருக்கு. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? கூடிய சீக்கிரம் உனக்கான ராஜா வரப்போறான், இது நிச்சயம். அது அப்புறம் பார்க்கலாம். நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்டு பிள்ளைங்களை வளர்த்தவளுக்கும் வந்ததுல இருந்து ராஜேஸ்வரிய பார்த்தவளுக்கும் தெரியாதா என்ன நடந்திருக்கும்னு? என்ன குழப்பாம தெளிவா பதில் சொல்லுங்க. ஏற்கனவே தெளிவா பதில் சொல்லிட்டேன். உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டா அது முட்டாள்தனம். சரி போ. கூப்பிட்டீங்களா அத்தை? கை எப்படி இருக்கு? வலி உயிர் போகுது அத்தை. மருந்து போட்டியா இல்லையா? போட்டேன், ஆனாலும் வலி இருக்கு. நீ ஜமீன் வீட்டு மருமக, அதுக்கான தராதரத்தோட நடந்துக்கிட்டா இந்த மாதிரி நடந்திருக்காது. நான் தப்பாலாம் நடந்துக்கல அத்தை, என் மேல எந்த தப்புமே இல்ல. அவளாதான் வந்து அந்த மாதிரி பண்ணா. உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே, எந்த நேரத்துல எப்படி நடந்துக்குவேன்னு. நீ மத்தவங்கள ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. பார்க்காத நேரத்துல தவறுதெல்லாம் நடந்துருச்சு. ஆமா, இப்போ இவ்வளவு பேசுறல்ல நீ, அங்க மன்னிப்பு கேட்க ஏன் தயங்குன? அங்கேயே நீ மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனை அங்கேயே முடிவுக்கு வந்திருக்கும்ல. அப்ப தோணல இது இவ்ளோ சிக்கலை உண்டாக்கும்னு. அதான். செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டா அது முட்டாள்தனம்.
என்னால என் அக்கா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். அதனால கயல், இங்க என்ன பண்ற? இன்னைக்கு கோவில்ல நடந்ததுக்கு என்ன மன்னிப்பா? ம், தேவையில்ல கயல். அங்க நடந்ததை மறக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அதை தீவிரமா விசாரிச்சா அது யாருக்கும் நல்லதில்ல. அதுக்காக நீ மன்னிப்புலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். நீ வீட்டுக்கு போ. ம். வரேம்மா. ஆமா, இப்ப அவளுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? பழகுன கொஞ்ச நாள்லயே நான் கயலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேமா. அதான் சொல்றேன். யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மனசுமா அவளுக்கு. அதனால நிச்சயமா அவ தப்பு பண்ண வாய்ப்பு இல்லைம்மா. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அதுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு வீட்டுக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சிலர் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றதில்ல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். ஏய், இரு நான் கூப்பிடுறேன். கயல், என்னாச்சு? மன்னிப்பு கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? மன்னிப்பு கேட்கல. நான் தான் கேட்க சொல்லி சொன்னேன்ல. நீயும் அதுக்கு தானே போன. அப்புறம் ஏன் கேட்கல? நீ சொன்னதுக்காக தான் நானும் அங்க போனேன். ஆனா கேட்க வேணான்னு சொல்லிட்டாங்க. யாரு? சின்ன மாமா. அக்கா, நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவக்கா. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரு உனக்கு. எல்லாரையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க மனுஷன் அமையறதுக்கு நிச்சயம் எந்த பொண்ணும் கொடுத்து வச்சுதானே இருக்கணும். நானும் மன்னிப்பு கேட்க தான் அங்க போய் நின்னேன். ஏன் மன்னிப்பு கேட்க கூட தயாராயிட்டேன். ஆனா சும்மா சினிமால வர ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்தாரு பாரு சின்ன மாமா, அப்படி இருந்துச்சு. எதுக்கு வந்த? மன்னிப்பு கேட்கவா? அப்படி கேட்டாரு. அதுக்கு நானும் ஆமான்னு தலையாட்டினேன். அப்புறம் அங்க இருக்க எல்லார் முன்னாடியும், குறிப்பா அந்த ராஜேஸ்வரி முன்னாடியே, செய்யாத தப்புக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சுட்டாருக்கா. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள அமைய நீ 7 ஜென்மம் தவம் பண்ணிருக்கணும்க்கா. அந்த அளவுக்கு நல்லவரா என்ன? பின்ன மத்தவங்க மனச சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாரு. எந்த ஒரு டிசிஷனையும் டக்கு டக்குன்னு எடுக்கிறாரு. அவரு மத்தவங்க மாதிரி இல்லக்கா. எப்படியோ நீ அவரை கட்டிக்கிறேன்னு எடுத்த முடிவு நல்ல முடிவுக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கே புரிஞ்சிடும் பாரு. நீ அவரோட பழகி பாரு, உனக்கே அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. எனக்கு அவரை பிடிக்குமோ இல்லையோ, ஆனா உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் போல. இந்த மாதிரி ஒரு ஆளை யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன மாமா செம்ம கேரக்டர். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க ஏட்டியா. என்ன விஷயம்? காலையிலே ஃபோன் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஏதாவது லீவா? சார், நான் ஸ்டேஷன்ல இருந்து தான் சார் பேசுகிறேன். அப்படியா? எனி எமர்ஜென்சி? ஆமாம் சார். என்ன விஷயம்? சாராய கூடனுக்கு ரைடு போன நம்ம போலீஸ்காரவங்கள அடிச்சிட்டாங்க சார்.
அங்கே போன போலீஸ்காரவங்களுக்கெல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கு சார். என்ன சொல்றீங்க? போலீஸ் மேல கை வைக்க யாருக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு? எல்லாம் அந்த நாகாவோட ஆளுங்க தான் சார். அந்த கம்ப்ளைண்ட் டீட்டெயில உடனே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுங்க. இமீடியட்டா நான் வரேன். ஓகே சார். ரஞ்சித், மா, வழக்கத்துக்கு மாறா இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால மேற்கால இருக்கிற தோட்டத்தோட 100 ஏக்கர்லையும் இந்த வருஷம் வெள்ளைக்கரும்பு போட்டுடலாம். ஆலைக்கும் கொடுத்த மாதிரி ஆச்சு, நம்ம பழைய பேலன்ஸை வசூல் பண்ண மாதிரியும் ஆச்சு, வேலை ஆளுங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியும் ஆச்சு. நீ என்ன சொல்ற? நல்ல யோசனை தாம்மா. கணக்கு அம்மா சொன்ன மாதிரியே பண்ணிருங்க. விதை கரும்பு இருக்குல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அம்மா சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். உள்ள வரலாங்களா? உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன கேள்வி இது? இல்ல, என் பொண்ணு பண்ண தப்பால நான் இப்படி கேட்க வேண்டியதா இருக்கு. முதல்ல உக்காருங்க. நேத்து நடந்த விஷயத்த உங்க பொண்ணு இங்க வந்ததுமே நான் மறந்துட்டேன். அதை விடுங்க. நடந்ததை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம். எனக்கு தெரியும் நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு. அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னொரு விஷயம், நாளைக்கு காயத்ரிக்கு நலுங்கு வைக்கிறோம். நீங்க எல்லாரும் அவசியம் வந்துடணும். எல்லாரும் வர முடியாது. ஏன்னா நாளைக்கு நாங்களும் பையனுக்கு நலங்கு வச்சாகணும். அதனால யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வரும். சரிங்கம்மா. வாங்க மாமா. அம்மா, நான் கிளம்புறேன். அக்கா, கல்யாண மாப்பிள்ள போலீஸ் உடையில மிடுக்க கிளம்பிட்டாரு. அப்படி இல்லம்மா, ரொம்ப அவசரமான ஒரு விஷயமா நான் போயே ஆகணும். அதான். என்ன அவசர வேலையா இருந்தாலும் நாளைக்கு நலங்கு வச்சு காப்பு கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக கூடாது சூர்யா. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதை இது வரைக்கும் தினமா 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நான் வரேம்மா. வரமாம்மா. வாங்க மாப்பிள்ள. என்ன கவிதா? என்னங்க இங்க வாங்கல, உங்க பையன் எப்படி உதைக்கிறான்னு பாருங்க. அது என்ன பையன், பிறக்க போறது பொண்ணுதான். அதுக்கு தான் நல்ல பேரா வைக்கணும்னு நிறைய பேரை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். காவியா, ஐஸ்வர்யா, சாத்வி, சுத்திகா. ஆம்பளை புள்ள பேரும் இருக்கு. இங்க பார். ஏண்டி பேக்கை தூக்கிட்டு நீ எங்க கிளம்பிட்ட? அதுமா துணியெல்லாம் ஆல்டர் பண்ண கொடுக்க போறேமா. அதுக்காக பேக் நிறைய இவ்ளோ துணியவா ஆல்டர் பண்ண போற? அதுவும் இல்லாம நீ வேற கல்யாண பொண்ணு, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்க? இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆல்டர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது தானே. என்னவோ நீ சொல்றத நான் கேக்குறேன். சரி, போய் கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துரு. நாளைக்கு உனக்கு நலங்கு. அதுக்கப்புறம் நீ வெளியே போக கூடாது. சரிம்மா, நான் போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். கையில் போய் வாங்கிட்டு வந்துருவா. சரி, போய் சாப்பிட்டு மாத்திரை போடுமா, டைம் ஆகுது பாரு. சரிம்மா, போடுறேன். ஏய் காயத்ரி, கொஞ்சம் இங்க வாயேன். இதுல எந்த பேரு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. காயத்ரிங்கிற பேரை தவிர வேற எதுனாலும் எனக்கு ஓகே தான். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா? நம்ம சின்ன மாம்சு நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ல தரிசனம் தராரே. இன்னைக்கு என்ன டியூட்டி கிளம்பிட்டாரு, என்ன ஏதுன்னு விசாரிப்போம்.
போலீஸ்க்கே கேட்டு போடுற ஆள் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் பவர்ஃபுல் ஆளு தான். இன்னைக்கு என்ன டியூட்டி? அதுவும் கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு. தாலி கட்டும்போது கூட டியூட்டின்னு வந்தா போய் தானே ஆகணும். அதான் போலீஸ் டியூட்டி. உங்களை போலீஸ் யூனிஃபார்ம்ல 2வது தடவையா பார்த்ததும் கொஞ்சம் ஜெர்க்காயிட்டேன் மாமா. ஓ சரி, எனக்கு வழிவிடு. ஒரு அர்ஜென்ட் விஷயமா நான் போயிட்டு இருக்கேன். அப்படி என்ன விஷயம்? எனி அடிதடி? மே ஐ ஹெல்ப் யூ? ஓ ஹெல்ப்லாம் தேவையில்ல. ஆனாலும் அடிதடி அரெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். அங்க போனாதான் தெரியும். ஆக்ஷன் பிளாக்கா? மாமா மாமா நானும் உங்க கூட வரேன் மாமா. எனக்கு போலீஸ் ஆக்ஷனை நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சினிமால மட்டும் தான் பார்த்திருக்கேன். ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க மாமா. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு இப்போ சரியான டைம் இல்ல. வழிவிடு. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஓகே சார். நீங்க போலாம் சார். உங்க கடமையை பாருங்க. வரேன். டிஷ்ஷு 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 டிஷ்ஷு. ஹலோ, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நீ ஆட்டோ அனுப்பு. எனக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தாங்க என்னோட ஆசை. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காய. இது உண்மைனா ஒரு தடவை இல்ல, 1000 தடவை கூட நான் மன்னிப்பு கேட்பேன். அக்கா பூ. சரி, என்ன புருஷன் வீட்டுக்கு போற மாதிரி பேக்க தூக்கிட்டு போற? நிஜமாவே என் புருஷன் வீட்டுக்கு தாண்டி போறேன். உனக்கு கல்யாணம் 7ஆம் தேதி தான். அப்போ நாங்களே உன்னை சீரும் சிறப்புமா நல்லபடியா அனுப்பி வைக்கிறோம். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? விளையாடாதடி. என்னோட பிளவுஸ் சுடிதார் எல்லாத்தையும் ஆர்டர் பண்றதுக்காக டெய்லர் கிட்ட கொடுக்க போறேன். இதோ ஆட்டோ கூட வந்துருச்சு பாரு. நடந்து போற தூரத்துல இருக்க டெய்லர் கடைக்கு தேவையில்லாம எதுக்கு ஆட்டோ? சொல்லு, எதுக்கு ஆட்டோ? நான் வேணும்னா இந்த பேக்கை தூக்கிட்டு வரேன். அப்பாதான் கல்யாண பொண்ணு நடந்து போக கூடாதுன்னு ஆட்டோ அனுப்பி விட்டுருக்காரு கையா. இது பாரு, வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஏன் அளவை கொடுத்துட்டு கூடவே இருந்து தச்சு வாங்கிட்டு வர வேலை இது. நானே பாத்துக்கிறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். 7ஆம் தேதி வரைக்கும் உன் காட்டுல மழை தான். ஏன்னா நீ தானே கல்யாண பொண்ணு. உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கோ. என்ஜாய். பார்த்து போயிட்டு வா. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா போன் பண்ணி கவிதா அக்கா கிட்ட கேளு. ஓகே? கயல், சாரிடி. ஏன்? போலானா? சரிம்மா. எதுக்கு சாரி சொல்லிட்டு போறா? ஒருவேளை நான் கூட வரேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறோமேன்னு ஃபீல் பண்ணிருப்பா. கவிதா, கவிதா சொல்லுமா. எங்கடி காயத்ரி ஆளை காணோம்? அலங்காரம் பண்றவங்க எல்லாம் இப்ப வர நேரமாச்சே. காயத்ரி இன்னும் டைலர் கடையில இருந்தே வரலமா. துணியை குடுத்துட்டு வந்தா அவன் ஆல்டர் பண்ணி வைக்க போறான். இவ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏண்டி கயல், டெய்லர் கடைக்கு போன உங்க அக்காவை இன்னும் காணோம். நீ போய் என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. நீ கட் பண்ண வரைக்கும் போதும், எடுத்துட்டு வா. சரிம்மா. The subscriber is currently switched off. Please try after some time. என்ன அக்காக்கு ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? இதான் சரியான சந்தர்ப்பம். உன் லவ் மேட்ரு அப்பா கிட்ட சொல்லிடு.
நான் சூர்யாவை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சரண் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். கயல், சாரிடி. ஏன்? போலானா? சரிம்மா. அப்பா வரத்துக்குள்ள நாமளே அக்காவை கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். மோனி, ஒரு முக்கியமான விஷயமா 2 பேரும் வெளியே போகணும். வா. நோ, எனக்கு கல்யாணியத்தை நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. காயத்ரி அக்காவுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ண ஆள் வராங்களாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காத. மரியாதை வண்டி எடு, நான் சொல்றேன். ஹேய், எதுக்குடி? இங்க பாரு, என்ன டென்ஷன் ஆக்காம ஒழுங்கா கூட வா. சரி, ஏறு. நாகா எங்க? அண்ணன் இங்க இல்ல, அரசியல் விஷயமா வெளியே போயிருக்காரு. இது போலீஸோட ரொட்டீன் ஒர்க். அதை தடுத்தா யாரா இருந்தாலும் வண்டியில ஏத்துங்க இன்ஸ்பெக்டர். நீ இப்ப அவரை பார்க்க முடியாது. இது எங்க கோட்டை. மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு. நான் வந்த வேலை முடியாம இங்க இருந்து போக மாட்டேன். வாட் டிசிபி, என்னதானே தேடிட்டு இருக்க? நான் இங்க தான் இருக்கேன். வா 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 வா. டேய், அந்த ஆளை விடுங்கடா. ரைடுக்கு வந்தப்ப போலீஸ் அடிச்சது உன் ஆளுங்க தானே? தம்பி, நீ இன்னும் என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. நீ யாருகிட்ட மோதுற தெரியுமா? எனக்கு பின்னால ஆள் பலம் மட்டும் இல்ல, அரசியல் பலமும் இருக்கு. இந்தா கண்ணு, பேசு. சிட்டிங் எம்பி தான் லைன்ல இருக்காரு. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பேசு ராஜா, பேசு கண்ணு. உனக்கு ஏதோ முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா? புடி ராஜா, புடி கண்ணு, புடி. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஆமாம் சார், இது போலீஸோட ரொட்டீன் ஆப்ரேஷன் தான். சம் கட் அவுட் கிரிமினல்ஸ் அடக்கிறதுக்காக நடக்கிற ஆப்ரேஷன் தான். ரைடுக்கு போன போலீஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். டோன்ட் வரி சார், ஆட்சியில் லா அண்ட் ஆர்டர் எப்போவுமே பக்காவாக இருக்கும். சார், ஒரு முக்கியமான விஷயம். வர 7ஆம் தேதி என்னோட கல்யாணம் சார். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும். திடீர்னு கன்ஃபார்ம் ஆனதுனால என்னால் நேரில் வந்து உங்களை இன்வைட் பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காம கண்டிப்பாக வரணும் சார் நீங்கள். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஏய், இப்போ என்ன காரணத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்க? டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ரைடுக்கு போனப்ப சில கிரிமினல்ஸ் அவங்க மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு மூல காரணமே நீன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த அரெஸ்ட். போதுமா? அட்டாக் பண்ணது ஏன் ஆளுங்க தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நான் இப்போ உங்க ஆளுங்க முன்னாடி உன்னை அடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கா? ஏ காக்கி, கண்டிப்பா அந்த நாளுக்காக நீ வருத்தப்படுவ. ஏண்டா என்ன தொட்டம்னு நிச்சயமா வருத்தப்படுவ. புத்துக்குள்ள கை விட்டுட்ட, இந்த நாகம் உன்னை கொத்தாம விடாது. ஏய், ஆடா. ஏய், அண்ணே, வாங்க அண்ணே. டிசிபி.
மேல கை வச்சதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்பட போற. இங்க தான் நிறுத்து. அக்கா, எங்க அக்கா ஆல்டர் பண்ண துணி கொடுத்துட்டு எப்ப போனா? யாருமா? காயத்ரியா? இங்க வரவே இல்லையே. வேற எங்கேயாவது போயிருக்காளான்னு தேடி பாருங்க. வேற எங்கேயாவதா? கயல், என்னடி உன் முகம் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு? என்னடி, ஏதாச்சும் பிரச்சனையா? ஹே, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது பையன் இந்த ஊர் கிடையாது. அப்படின்னா அவ இங்கதான் எங்கேயாவது லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருப்பான். நம்ம இங்க இருக்க லாட்ஜ்ல சீக்கிரம் போய் விசாரிச்சா அவங்க இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ முதல்ல கண்ணை தொடச்சிட்டு வண்டியில ஏறு. வா வா. வணக்கம்மா. என்ன ரஞ்சித், ஃபைல்லாம் பார்த்துட்டியாப்பா? எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் பார்த்துட்டேம்மா. நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தனா எங்க கணக்கு பிள்ளை? கோயிலுக்கு போயிட்டு இப்போதாம்மா வந்தாங்க. ஓ, அப்படின்னா தனத்தை மட்டும் வர சொன்னேன்னு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. கல்யாணத்துக்காக தான் நாமளே இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அதை இப்போ செக் பண்ணி என்னாக போகுது ரஞ்சித்? எந்த நோக்கத்துக்காக இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோமோ அது முடிஞ்ச உடனே அதை முறைப்படி யாருக்கும் தெரியாம அழிக்கிறதும் நம்ம கடமை தானம்மா. இது வரைக்கும் நாம இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோங்கிறது சூர்யாவுக்கு தெரியாது. அது கடைசி வரைக்கும் தெரியவும் கூடாது. அதனால இது இனிமே உன்கிட்ட இருக்க வேண்டாம். கொடு. என்னக்கா வர சொன்னீங்களாமே? ஒரு முக்கியமான பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க தான் இங்க வர சொன்னதனோ. இந்த ஃபைல் உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். இந்தா பொடி. அப்படி என்ன இருக்கு இந்த ஃபைல்ல? ரஞ்சித் அப்பா சூர்யா கட்டிக்க போற காயத்ரியோட படிப்பு செலவுக்குன்னு அந்த உத்தமனுக்கு கொடுத்த பணத்தோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, ரஞ்சித் அப்பாவோட கடைசி ஆசை அந்த உத்தமன் வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறது தான். அந்த ஆசையில உத்தமன் எந்த குளறுபடியும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நானும் ரஞ்சித்தும் அந்த உத்தமன் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அப்படி என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க? ரஞ்சித் அப்பா நினைச்சபடி ஒண்ணு அந்த உத்தமன் வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அப்படி இல்லைன்னு வை, அந்த உத்தம அவர் பொண்ணு படிப்பு செலவுக்குன்னு வாங்கின எல்லா பணத்தையுமே வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவர்கிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டோம். எதுக்கு இப்படி ஒரு அக்ரிமெண்ட்? ரஞ்சித் அப்பா அவர் கடைசியா ஆசைப்பட்ட விஷயம் அது. அது நடக்காம போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். எண்ணம் சரிதான்க்கா. ஆனா அந்த உத்தம இதுக்கு மறுப்பு சொல்ற மாதிரி தெரியலையே. அப்படிப்பட்டவர்கிட்ட எதுக்கு இப்படி ஒரு அக்ரிமெண்ட்? அதுதான் எனக்கு புரியல. பணம் தான் காரணம் தானோ. அந்த உத்தமனும் ஒரு காலத்துல நல்ல வசதியா இருந்த ஜமீன் குடும்பம்தான். ஆனா பல காரணம் இருக்கு அவர் நொடிஞ்சு போனதுக்கு. அப்படி இருக்கிறப்போ எல்லா மனுஷனுக்கும் வசதி மேலதானே குறியா இருக்கும். அந்த உத்தமன் பொண்ணும் வசதியை மீறி ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த உத்தமன் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பையனுக்கு கட்டித்தராம வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா, அப்புறம் ரஞ்சித் அப்பாவோட கடைசி ஆசை நிராசை ஆயிடும்ல. அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணேன். ஆனா இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு. ஆனா இனிமே இது எங்க வசம் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்ல. அதனாலதான் இது உன்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்றோம். இதை நான் வச்சு என்ன பண்ண போறேன்? இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த ஃபைலை யாருக்கும் தெரியாம அழிச்சிடலாம். ஆனா அதை பண்ற வரைக்கும் இது உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும். அதனாலதான் கேக்குறேன், இப்ப எதுக்கு இது என்கிட்ட இருக்கணும்னு கொடுக்குறீங்க? ஆக்சுவலா
தானோ இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதே சூர்யாவுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது ரஞ்சித் கிட்ட இருந்ததுன்னு வை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சூர்யா இதை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவன் மனசு என்ன பாடுபடும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால தான் இதை உன்கிட்டயே வச்சுக்க சொல்றேன். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையுமே உன்னை கேட்காம உன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் சூர்யா தொடக்கூட மாட்டான். கல்யாணம் தான் நல்லபடியா முடிய போதே, அப்புறம் இதையே இன்னும் வச்சிருக்கணும். இப்பவே இதை கிழிச்சோ எரிச்சோ போட்டுடலாமே. ஒருவேளை இந்த கல்யாணம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில தடப்பட வேண்டிய சூழல் வந்துச்சு. என்னக்கா இப்படி? சூழல் வந்தான்னு தான் சொன்னேன். அப்படி வந்துச்சுன்னா அந்த உத்தமன் கிட்ட ஒரு நயா பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையுமே திருப்பி வாங்க இந்த அக்ரிமெண்ட் உதவும். அதுக்காக தான் இதை உன்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றேன். அப்படி ஒரு சூழல் வராம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் இதை நீயே எங்களை கேட்காம கிழிச்சோ இல்லை எரிச்சோ போட்டுடலாம். அது உன் இஷ்டம் தானோ, சரியா? அது வரைக்கும் இது உன்கிட்ட பத்திரமா இருக்கட்டும். அந்த ஃபைலை கொடுங்க. ஏடியா சார், இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் நம்ம கஸ்டடியில ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரிங்க சார். நான் இல்லாத நேரத்துல பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் கால்ஸ் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்க. சரிங்க சார். அதே மாதிரி யாரு வந்து கேட்டாலும் என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். என்னங்க, நான் வீடு கிளம்புறேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்களே கவனிச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலாம் வந்தா நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க சார், நான் சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாகாவுக்கு அவுட் சைட் ஃபுட் அலோவ் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன் மூலமாகவே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கும் என்னங்க சார்? வேணாம் சார். அட பரவாயில்ல, வச்சுக்கோங்க சார். முதல்ல இதை உள்ள வைங்க சார். இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் சார். அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு வாரமாக நாகாங்கிற பாம்போட வாழை பிடிச்சிருக்கீங்க. பாம்பு விஷத்தை கக்குற மாதிரி எப்படியும் உங்களை பழி வாங்கணும்னு தான் நினைப்பான். எதுக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க சார். பயப்படுறீங்களா ஏட்டையா? பயம் இல்லை சார், ஒரு முன்னெச்சரிக்கையாக தான். பயப்படாதீங்க. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா சட்டத்துக்கு முன்னாடி தப்பிக்க கூடாது, தப்பிக்கவும் முடியாது. அப்பதான் பொதுமக்களுக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையும் உயிர்ப்போட இருக்கும். அது நாகாவா இருந்தாலும் சரி, வேற எவனா இருந்தாலும் சரி. சரிங்க சார், நீங்க சொன்னபடியே நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். நீங்க கிளம்புங்க சார். ஏட்டையா சார், நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. எங்கே சார்? என்ன ஏட்டையா, இந்த நாகா விஷயத்துல எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க போல? முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டீங்களே. எங்கன்னு கேக்குறீங்க? என்னோட கல்யாணத்துக்கு வரமாட்டீங்களா நீங்க? ஐயோ சார், சாரி சார். உண்மையிலேயே இந்த டென்ஷன்ல மறந்துட்டேன் சார். கல்யாணம் வெளியூர்ல, குடும்ப சூழ்நிலையில வர முடியுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வர்றதுக்கு ட்ரை பண்றேன் சார். உங்களை நம்ப முடியாது. இருக்கிற டென்ஷன்ல மறந்தாலும் மறந்துடுவீங்க. அதனால என்னை இப்பவே ஆசீர்வாதம் பண்ணுங்க. சார், சார் என்ன சார் இதெல்லாம்? நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரி, நீங்க என் காலில் போய். ஏட்டையா, நான் ரொம்ப நேரம் இப்படியே இருக்கணுமா? ஐயோ சார், நீங்க நல்லா இருக்கணும் சார். உங்க மனசு போல வாழ்க்கை அமைஞ்சி சீரும் சிறப்புமா நீங்க ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும் சார். இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம் ஏட்டையா. இதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. பதவியில வேணா நான் உங்களோட பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா வயசுலயும் அனுபவத்திலையும் நீங்க என்னை விட எங்கேயோ இருக்கீங்க. அது உங்க ஆசீர்வாதத்திலே தெரியுது. வயசுப்படி பார்த்தா நீங்க எனக்கு அப்பா மாதிரி. அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த அவசரமா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் உடனே ரியாக்ட் பண்ணுவேன். சரியா? சரிங்க சார்.
கல்யாண மாப்பிள்ள பிஸியா இருப்பாருன்னா யோசிக்காதீங்க. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. எஸ் சார். வேலையெல்லாம் ஜரூரத்தை நடக்குது உங்களுக்கு. சரிங்க தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. பலகாரம்லாம் படு அசத்தலாம் இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கும்போது எங்க இந்த பக்கம்? இங்க மாதிரியே அங்கேயும் வேலையாட்கள்லாம் படு தீவிரமா வேலை செய்யறாங்க. ஆமா, ரஞ்சித் இருக்காரா? இருக்காரு. எங்கேயோ அவசரமா வெளியே போகணும்னு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்திருக்கிறதா அவர்கிட்ட சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். அவர் ரெடி ஆயிட்டு வந்த அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்ன சம்பந்தி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தீங்களா? என்ன கணக்கு போலாமா? போலாம் தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வேலையில எப்படி நடக்குன்னு தெரியாதா என்ன? அதெல்லாம் இல்ல, உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லைன்னா நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். கணக்கப்பில்ல, நாம கொஞ்சம் நகர்ந்தா போதும். வேலைக்காரங்கள சரியா வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க அங்க போய் பாருங்க, அப்பத்தான் வேலையெல்லாம் வேகமா நடக்கும். நாள் நெருங்கிட்டு இருக்குல்ல, மனுஷன் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் ஒர்க்கு. சொல்லுங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இல்ல, இன்னும் 3 நாள்ல நம்ம வீட்டு கல்யாணம் நடக்க போகுது. அதான் ஊருக்கே தெரியுமே, அதான் முக்கியமான விஷயமா? அத சொல்லவல்ல. அப்புறம் வேற என்ன முக்கியமான விஷயம்? இல்ல, கல்யாணம் முடிஞ்சா நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவோம். அதுவும் தெரிஞ்ச விஷயம் தானே? அதுவும் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த விஷயமும் இடைஞ்சலா இருக்க கூடாது பாருங்க. அதனால என்கிட்ட எழுதி வாங்கின பத்திரத்தை கிழிச்சு போட்டுடலாமா? இங்க பாருங்க, அதை வச்சு நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்ச உடனே அதை கிழிச்சு போட்டுருவோம். ஆனா இன்னும் நலங்கே முடியலையே, அதுக்கப்புறம் கல்யாணம் இருக்கு. அதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க கேட்காமலேயே எல்லாமே நடக்கும். வேணும்னா உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே நானே அதை கிழிச்சு ஒரு கவர்ல போட்டு உங்களுக்கு கிஃப்டா தந்துடுறேன். போதுமா? இத பத்தி இனி பேச வேண்டாம். சரியா? கணக்கு பெரிய தம்பி, வாங்க போலாம். சரிங்க. நம்ம நடிப்பு கொஞ்சம் பத்தலையோ? என்ன நடிச்சு ஏமாத்தலாம்? நம்மளை விட உஷாரா இருக்காரே. சார், இங்க சரண்ற பேர்ல யாராவது ரூம் எடுத்து தங்கியிருக்காங்களா? நீங்க யாரு? எது கேக்குறீங்க? இல்லங்க, அவரும் என்னோட ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க. இப்போ என் ஃப்ரெண்டை காணோம். அவளோட லவ்வர் வெளியூர். அதான் அவங்க இங்க தங்கியிருக்காங்களான்னு பார்க்க வந்தோம். இல்லம்மா, இங்க தங்கி இருக்கவங்க டீட்டெயிலாம் என்னால கொடுக்க முடியாதுமா. நீங்க போங்க. இதனால எனக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுது. சார், ப்ளீஸ் சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கை இது. கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சார், இந்த பொண்ணாவது இங்க வந்துச்சான்னு பார்த்து சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். அம்மா, நீங்க எப்படி கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது. தயவு செஞ்சு போங்கம்மா. போங்கன்னு சொல்றேன்லம்மா. போமா. ஒரு நிமிஷம்க்கா. வாங்கக்கா. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளு இங்க தான் இருந்தாரு, இந்த லாட்ஜில். அவர் கூட இங்க ஒரு பொண்ணும் இருந்துச்சு. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ரூமை காலி பண்ணிட்டு அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. இவங்களான கொஞ்சம் பார்த்து சொல்லு. இவங்களே தான்க்கா. இவங்களும் இவங்க கூட தங்கியிருந்த அண்ணனும் தான் போனாங்க. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமாப்பா? அதை நான் பார்க்கலக்கா. அக்கா, நான் உங்ககிட்ட சொன்னதை நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா. அக்கா ஓடி போயிட்டான்ற விஷயம் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா? கவிதா, அயன் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டியா? ஏன்னா ஏற்கனவே உனக்கு ரத்த சோகையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டேப்லெட்டையும் எடுத்துட்டீல?
இதுக்கு எங்க அம்மாவே பரவாயில்ல, உங்க தொல்லை அதுக்கு மேல இருக்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. இப்ப கேக்குறதெல்லாம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். டெலிவரி டைம்ல அவஸ்தைப்பட போறது நீதான். மாசமா இருக்கிற புள்ள காலையில இருந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு அக்கறையில கேக்குறாரு இல்ல, அது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, என்ன காயத்ரியும் காணோம், அவளை தேடி போன கயலையும் காணோம், அவளோட கூட்டாளி மோனிகாவையும் காணோம். டெய்லர் கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? அப்படி என்ன ஆல்டர் பண்றாளுங்களோ? கவிதா, என்னென்ன தேவையான லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன், அதை செக் பண்ணி. ஏண்டி, வேலை கிடக்குது சீக்கிரமா வாமான்னு சொன்னா வர நேரம் அது. இதுல கல்யாண வீட்டுல வேலை செஞ்சா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு உனக்கு பேச்சு வேற. ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க? அவளை எங்க காணோம்? எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தானே, வாய் மட்டும்தான். வாடி, இவ்ளோ நேரம் எங்க சுத்திட்டு வர? உங்க அக்காவை பாத்தியா இல்லையா? அவளையே இன்னும் காணோம். எல்லா வேலையும் போட்டது போட்டபடியே இருக்கு. உங்க அப்பா வந்தாரு, அவ்வளவுதான் காட்டு கத்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. கவிதா, தண்ணி கொண்டா போ. நீ இருமா, நான் எடுத்துட்டு வரேன். கவிதா, கூட உட்காந்து என்ன பண்ணுடி? கயல், கண்ணு தோற கயல் ஆச்சு. கயல், கயல் பாரு. கயல், கண்ணு தோற கயல். கயல், கண்ணு திறனாச்சு உனக்கு. இந்த மா தண்ணி குடு அவளுக்கு. ஏய் கயல், குடிக்க தண்ணி கொடு. அவ எதுக்கு இந்த நேரத்துல டெய்லர் கடைக்கு போனா? அவ ட்ரெஸ் எல்லாம் ஆல்டர் பண்ண கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவளை காணோம்னு சொல்லிட்டு கயலை பார்த்துட்டு வர சொன்னேன். இப்போ இவளுங்க வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலங்க. உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? கல்யாண பொண்ணு ஏன் அனுப்புன? உனக்கு என்ன முட்டி சேர்த்து போச்சா? நீ போக வேண்டியதானே, இல்ல கயல் அனுப்ப வேண்டியதானே? அது இல்லைங்க. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறீங்க? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டெய்லர் கடைக்கு போலான்னு போயிருப்பா. இருங்க, நானும் இவரும் போய் பார்த்துட்டு வரோம். என்னங்க, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். நீ இருமா, வயிற்று பிள்ளைக்காரி. நானும் மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி நேரத்துல வெளியே போனதுக்கு காயத்ரிய பார்த்த இடத்துல அவளை அங்கேயே அடிப்பேன். அவ கிடைக்கல, நீ உயிரோட இருக்க முடியாது. பிள்ளைய வளர்த்துருக்க அவரு பிள்ளை, கொஞ்சோட பொறுப்பு இல்லாம இரு. உன்னை வந்து வச்சுக்கிறேன். வாங்க மாப்பிள்ள. அம்மா, அத்தை, இவளுக்கு கொஞ்சம் மயக்கம் வருது போல இருக்கு. நான் இவள ரூம்ல போய் படுக்க வைக்கிறேன். ஏய் வாடி. மா, இன்னும் என்ன விஷயம்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. உன் அப்பாவும் மாமாவும் காயத்ரி அக்காவை தேடி தானே போயிருக்காங்க. அவங்க எப்படியும் உங்க அக்காவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்போ உங்க அக்காவே அவ பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பா. நீயா வாயை கொடுத்து பிரச்சனையை பெருசாக்காத கயல். காயத்ரி அக்கா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பொறுப்பு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தான் அவங்க நினைச்சு தேடிட்டு போயிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நாம சொன்னாலாவது அது சம்பந்தமா நடவடிக்கை எடுப்பாங்கடி. வேற எங்கேயாவது போய் தேடி பாப்பாங்கல்ல. எதை சொல்லுவ? உங்க அக்கா லவ் மேட்ரியா? அப்படின்னா அந்த சரணை பத்தியும் சொல்லணும். அப்படி சொன்னா அது உனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற கேள்வி வரும். தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு நாள் சொல்லலன்னு பிரச்சனையும் வரும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு பெருசாயிட்டே போகும். அதுவும் இல்லாம இப்ப சொல்ற நீ முன்னாடியே ஏன் சொல்லலன்னு ஒரு புது பிரச்சனை கிளம்பும். சில விஷயங்களை அது போக்குல விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. இவங்க வேற பக்கமா தேடிட்டு இருக்கும் போது அவ அந்த சரண் கூட வெளியூர் போயிடுவாளோன்னு பயமா இருக்குடி. நேத்து நடந்த ராஜேஸ்வரி விஷயத்தால உன் டாடி உன் மேல கோவமா இருக்காரு. இதுவும் தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் எல்லாமே உன்னாலதான்னு கொன்னே போட்டுருவாரு. சில விஷயத்த நாம கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம சின்ன பிள்ளைங்களாவே நடந்துப்போம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாது. பெரியவங்க அவங்களே பாத்துக்கிட்டோம், சரியா? சொல்லிரேன்டி. சும்மா எங்க போயிருப்பா இவ? ஐயோ, சொல்லிடலாமா?
என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம். இங்க இருந்த காயத்ரியை கூட்டிட்டு போலான்னு கேட்டேன்னு சொல்லி 2 பேரும் ஒரு வழி சமாளிச்சுட்டு வந்தோம். எங்கேயும் இல்லைன்னா அப்ப எங்க தான் போயிருப்பா? ஒருவேளை அவளை யாராவது கடத்திருப்பாங்களோ? இல்லம்மா, எந்த முடிவுக்கும் வர முடியாம தான் நாங்க 2 பேரும் குழம்பி போய் வந்திருக்கோம். ஐயோ மாப்பிள, நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாப்பிள? கல்யாண பொண்ணை காணோம்னா எல்லாருக்கும் எப்படி நான் பதில் சொல்றது? ஐயோ, கேள்வி மேல கேள்வியா கேட்டு தொலைச்சிருவாங்களே. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி நான் உயிரோட இருக்கிறது? ஐயோ மாமா மாமா விடுங்க. பெத்த 3 பிள்ளைகளையும் வளர்க்க தெரியாம வளர்த்ததுக்கு ஐயோ மாமா நீ சுட்டு மாமா விடுங்க மாமா. அம்மா வலிக்குது. அம்மா 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 வலிக்குதுமா. அம்மா வலிக்குதுமா. அம்மா என்னாச்சு? திடீர்னு என்னடி ஆச்சு? சாதாரண வயிற்றுல தான் இருக்கும், ஒண்ணு இருக்காது. என்னம்மா பண்ணுது? அப்பா வயிறு ரொம்ப வலிக்குதுப்பா. தாங்க முடியலப்பா. அக்கா என்னால முடியலப்பா. மாப்ள, நம்ம யோசிக்க நேரம் இல்ல. கவிதா கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிடலாம். சீக்கிரம் வாங்க. மணி கூட்டமா அத்த பொறுமையா கூட்ட வந்தா. அக்கா எந்திரிக்கா. டிரைவர் 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 எங்க போயிட்ட? டிரைவர் ஆனக்கணமா சாவி இருக்கு. இங்க போன போன் பண்ணுங்க. டிரைவர் மெதுவா வா, கொஞ்சம் பொறுத்துக்கமா. பாத்து பாத்து இருங்க. The subscriber cannot be reached. மாமா என்னாச்சு மாமா? ஆட்டோ சொல்லுங்க மாப்ள. சரி நீ கவிதா பாத்துங்க, நான் போய் ஆட்டோ கூட்டி வந்துறேன். சரியா? கொஞ்சம் வேகமா போயிட்டு வாங்க. சரி மாமா சரி மாமா. எனக்கு கொஞ்சம் பொறுத்துங்க. சீக்கிரம் வர ஆட்டோ சொல்லுங்க. வந்துருவாப்ல. இப்ப வந்துரும். உட்காரு, மெல்ல மாமா. இப்படி உட்காரு. பாத்து. ஆட்டோ 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 போய் நில்லுங்க. ஆட்டோ ஆட்டோ. என்னாச்சு? எதுக்கு இப்படி பதட்டமா ரோட்ல நிக்கிறீங்க? இல்ல திடீர்னு கவிதாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. டிரைவர் எங்க போனான்னு தெரியல, அதான் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்க, நான் கார் ஓட்டிக்கிறேன். ஆட்டோலாம் வேண்டாம். சரிங்க, வண்டியில ஏறுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டா இப்ப வந்துருவாரு. கொஞ்சம் மாப்பிள பயமா இருக்குமா? எல்லாம் கவிதா கூட தான் இருக்காங்க. சூர்யா மாப்பிள வர்றாப்ல. காயத்ரி பத்தி யாரும் பேச வேணாம். மாப்பிளைய நான் சமாளிச்சுக்கிறேன். சரியா? வாங்க மாப்பிள. முடியலமா, ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. மாமா, கார் சாவி எங்க இருக்கு? வண்டிக்குள்ளதான் மாப்பிள இருக்கு. வாங்க உடனே போலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. கூட்டு போங்க மாப்பிள. ஏய் கையில், நீங்க வீட்லயே இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அம்மா நாங்களும் வரோம்மா. சரி, வீட்டு பூட்டிட்டு வந்துருங்க. இருமோ, சீக்கிரம் போ. சீக்கிரம் வா. போ. எனக்கு பயமா இருக்குங்க. ஒண்ணு இல்லடா, வந்துட்டோம்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பார்த்து கூட்டு போங்க. அண்ணாத கவிதா, யாரும் உள்ள வரக்கூடாது. இங்கே நில்லுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படாம இருங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் முடியல டாக்டர், வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுல டாக்டர். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர் என்னாச்சு? நீங்க? ஐம் டெப்டி கமிஷனர் சூர்யா. இவர் என்னோட கோபிரதர். இவரோட ஒய்ஃப் தான் அட்மிட் பண்ணிருக்கோம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் லேட் பிரெக்னன்சி. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்துடலாம். டாக்டர், எனி காம்ப்ளிகேஷன்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க, அதனால பிபி லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதோட அவங்க சுகர் லெவலும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க அட்மிட் ஆகி இருக்கட்டும். நார்மல் பிரெக்னன்சியா இருந்தா இதை சாதாரண சூட்டு வலின்னு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லேட் பிரெக்னன்சிங்கிறதுனால தான் இந்த அப்சர்வேஷன். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க டாக்டர், நான் உள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, நீங்க போய் பாருங்க.
அவங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை டாக்டர், அவ தங்கச்சி கல்யாண வேலையெல்லாம் கொஞ்சம் இழுத்து போட்டு அவளே செஞ்சா, அதனால தான் இருக்கும். இனிமே நாங்க கவனமா பாத்துக்கிறோம். இட்ஸ் ஓகேமா. உனக்கு இருக்கு. அம்மா, நீங்களா இங்க இருக்கீங்க? காயத்ரியை காணோம். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அவ ட்ரெஸ் ஆர்டர் பண்ண கொடுக்க போனா, அதனால கவிதாவுக்கு இப்படி ஆனது அவளுக்கு தெரியாது. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல பார்த்தேன், அவர் கிடைக்கல. நான் வேணா அவளை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். கல்யாணி, அது வரைக்கும் இங்க பாத்துக்க. சரிங்க. ஏய் கயல், இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அதான் டாக்டர் ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருந்தா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? ரிலாக்ஸ். கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவ எங்க போனானே தெரியல. இந்த நேரத்துல கவிதாக்கு வேற உடம்பு முடியாம போயிடுச்சு. எதுக்கு தான் அடுத்தடுத்து நமக்கு இப்படி சோதனையாவே வருதுன்னு தெரியல. பிரச்சனையை நாமளே உருவாக்கிக்கிட்டு அது சோதனைன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்க இருக்க. உன் பிள்ளை மேல கவனம் வச்சு வளர்த்துருந்தா இந்த பிரச்சனை எதுக்கு வரப்போகுது? எதுக்கு எடுத்தாலும் என்னையே இப்படி சொல்லாதீங்க. அவளை நம்ம தகுதிக்கு மேல படிக்க வச்சது நீங்க. 10ம் பத்தாததுக்கு அவளை ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சீங்க. படிக்க வச்சது எந்த தப்பும் இல்ல, அவ நடவடிக்கையில கவனம் வைக்காததான் தப்புங்கிறேன். அவ நல்லபடியா தான் வளர்ந்துருக்கா. ஆனா நீங்க தான் நம்ம தேவைக்கு மேல எல்லா இடத்துலயும் கடனை வாங்கி வச்சு இப்படி பிரச்சனைகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்த யாரோ ஒருத்தன் தான் என் பொண்ணை கடத்தி இருக்கணும். அப்படிப்பட்ட தைரியமானவே யாருமே இல்ல, தெரிஞ்சுக்க. இவ வேற ஏதாவது முடிவு எடுத்துப்பான்னு எனக்கு தோணுது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ணு ஓடி போயிருப்பான்னு சொல்ல வரீங்களா? வேற என்னவா இருக்க போகுது? ஊருக்குள்ள எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்ல. அவ காதல் கத்திரிக்கான்னு முடிவு எடுத்துப்பான்னு தான் எனக்கு தோணுது. வாய நல்லா கழுவுங்க. என் பிள்ளைங்களை நான் அப்படி ஒண்ணும் வளர்க்கல. யாராவது கடத்திட்டு தான் போயிருப்பாங்க. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. எங்க நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. கொஞ்சமாவது புத்தி இருக்கு அவனுக்கு. நாம அவளுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள டெபுட்டி கமிஷனர். அவரு கட்டிக்க வேண்டிய பொண்ணை காணா போச்சுன்னு சொன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. இப்ப என்னதாங்க பண்றது? நாமளே தான் வெளியே தெரியாம இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம காயத்ரி காணாமன்னு அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நின்று போகும். அது இன்னும் பெரிய பிரச்சனையும் உண்டாக்கிடும். அதுக்கப்புறம் இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை. எதுக்குங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவா. இப்பதான் கேள்விப்பட்டேன். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இப்பதான் கேள்விப்பட்டேன். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். 3 பிள்ளைங்களை பெத்தவங்க நீங்க. வயிற்று புலத்தாச்சியா இருக்கிற பிள்ளைக்கு இப்படி வர்றது சகஜம் தானே? அதுக்கு போய் இப்படி 2 பேரும் இடிஞ்சு போய் நிக்கிறீங்க. இது மாசம் இல்லல்ல? இல்ல, கல்யாண வேலையெல்லாம் அவளே இழுத்து போட்டு செஞ்சதுல சூட்டு வலி வந்துருச்சு. கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க? அது வந்து
இரு. கவிதாவுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் லேட்டா கர்ப்பமானதுனால இவ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு நீங்க தானங்க ஆறுதல் சொல்லணும். ஆமா, எங்க என் மருமக காயத்ரி எங்கேயுமே காணோம்? காயத்ரி கவிதாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நாங்களும் ஹெல்ப் பண்றோம். நாம எல்லாம் ஒரே குடும்பம் தானே. ஏய் கல்யாணி, அவங்க இதை கவலைப்பட வேண்டாம் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா அழுதுக்கு இருக்க? நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரித்தானுங்க? கவிதாவுக்கு திடீர்னு இடுப்பு வலி வந்து அழுதுனால இவளும் அதை நினைச்சு அழுதுக்கு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. இதை பாருங்க, மற்றவங்களை விட பெத்த அம்மா நீங்க தான் தைரியம் சொல்லணும். உங்க பொண்ணு நல்லபடியா திரும்பி வந்துடுவா. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நானும் அதாங்க சொல்றேன். இதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத கல்யாணி, நாம கல்யாண வேலையை பார்ப்போம் சொல்லிக்கிறீங்க. சொன்ன தேதியிலேயே கல்யாணம் நடந்தாத்தான் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு கௌரவம். எல்லாம் நல்லபடியா நடக்குங்க, பாத்துக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த காயத்ரி எங்க போனாலோ தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மாப்ள, இப்ப எப்படி இருக்கா? உடம்புக்கு பரவாயில்ல. ஆனா எந்த நேரமும் காயத்ரி பத்தியே நினைச்சு ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சமாதானம் சொல்றேன். மாமா, இனியும் பொறுமையா இருக்காம முதல்ல போலீஸ்ல ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்டா கொடுத்து வைக்கலாம் மாமா. இல்ல மாப்பிள்ள, இப்ப வேண்டாம். நமக்கு விஷயம் தெரிஞ்சு 24 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள மற்றவங்களுக்கு இது தெரிய வேணாம். நாமளே தேடி பார்ப்போம். மாமா, சூர்யா கிட்ட சொன்னா அண்ணன் விஷயம் தேடுவார்ல, போலீஸ் மூலமா போனா உடனே கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப என்ன ஏதுன்னு சரியா தெரியாம இப்ப என்ன காரணத்தை சொல்லுவீங்க? அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்பா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னடி பேசுற? விடு மோனி, கண்டிப்பா உண்மையை சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும். என்ன விடு. என்ன உண்மை? என்ன கர்மத்தை சொல்ல போற? சீக்கிரமா சொல்லி தொலை. இதத்தான நேத்து இருந்து கேட்டுக்கிருக்கேன். காயத்ரி அக்கா எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் போனா, யார் கூட போனான்னு எனக்கு தெரியும். இங்க பார் கையல், நீ பாட்டுக்கு ஏதோ உளறிக்காத. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. இல்ல மாமா, நான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதத்தான் என்ன எது தெளிவா சொல்லி தொலை. காயத்ரி அக்கா அவள் லவ்வரோட ஓடி இருக்கா.